Hey guys, நீங்கள் பார்த்துட்டு டெக்னோ சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பாலபிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸை எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம், அதில் என்னென்ன டெஃபெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் ஆகும், ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோவாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 8GB பென்ட்ரைவ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 8GB அட்லீஸ்ட் 8GB பென்ட்ரைவாக இருக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, வந்துருச்சு பார்த்தீங்களா? யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் கேப்சருக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்க்ரீன் கேப்சருக்குள்ளே வந்தாச்சு. ஸ்க்ரீன் கேப்சர் தான் கூகுள் க்ரோமில் தான் நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இது க்ரோம் ஓஎஸ் தான். உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டிடுறேன் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து நம்ம ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா க்ரோம்புக் ரெக்கவர் யூட்டிலிட்டி அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் எ ரெக்கவரி மீடியா ஃபார் யுவர் க்ரோம்புக் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் இது எங்கே சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு க்ரோம்புக் ரெக்கவரி யூட்டிலிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா க்ரோம்புக் ரெக்கவரி யூட்டிலிட்டி ஸ்டார்டிங்கில் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதை போய்ட்டிங்கன்னா உங்களோட க்ரோம் வெப் ஸ்டோரில் போய்ட்டு எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் கேட்குதா? ஸோ ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். க்ரோம்புக் ரெக்கவர் யூட்டிலிட்டி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே க்ரோமை கூட நீங்கள் மினிமைஸ் கூட பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிட்டு ஓகே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோன்னே என்ன கேட்குது? கிரியேட் எ ரெக்கவரி மீடியா ஃபார் யுவர் க்ரோம், யூ வில் நீட் 8GB பென் ட்ரைவ் ஆர் யூபி ஆர் SD ஃப்ளாஷ் ட்ரைவ், இது மாதிரி கேட்கும். ஸோ SD கார்டு இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைனா பென்ட்ரைவே பெஸ்ட்டு தான் என்ன கேட்ட வரைக்கும். ஸோ நான் என்னோட HP 64GB பென்ட்ரைவ் கொடுத்துருக்கேன். இதில் என்ன சார் கிளிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் ஸ்டார்டரில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஐடென்டிஃபை யுவர் க்ரோம்புக்கில் போய்ட்டு ஜஸ்ட் சியை ப்ரெஸ் பண்ணுங்கள். சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலே போதும். க்ரோம் ஓஎஸ் அண்டு க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ்னு இருக்கும். நான் இப்போ சியை கிளிக் பண்ணுறேன். ஜியை கிளிக் பண்ணணும். அதாவது கூகுள் க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் டெவலப்பர் அன்ஸ்டேபிளில் தான் இருக்குது, இன்னும் டெவலப்பர் வெர்ஷனில் தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் டெவலப்பர் அன்ஸ்டேபிள் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் யுவர் ஃப்ளாஷ் ட்ரைவ் ஆர் SD கார்டு ட்ரைவ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் SD கார்டு USB ட்ரைவ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைவில் அது சொல்லும் இம்பார்ட்டன்ட் உங்களுடைய அதாவது உங்களுடைய USB ட்ரைவில் இருக்கிற எல்லாமே எரேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லும். ஸோ ஓகே, எரேஸ் ஆகிட்டு போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து புது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா, அப்போ எரேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிளிக் டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு 700 MB நினைக்கிறேன். 700 MBயில் வந்து கிரியேட் யுவர் ரெக்கவர் மீடியா அப்படின்னு சொல்லி கிரியேட் நவ் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கிரியேட் நவ் கொடுத்து ஆல்ரெடி நான் அதில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு பூட் ரெக்கவரி எப்படி பண்ணணும், அதாவது பூட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் இன்ஸ்டாலேஷன் இருக்குது, சிஸ்டம் ஆஃபில் இருக்குது. நான் இப்போ ஆன் பண்ணுறேன். சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. பூட்டுக்கு போகணும். என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா பூட் வந்து F12 நினைக்கிறேன், F12 F10 இதில் வரும். கீழே உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். சாரி, இந்த வயர் டிஸ்டர்ப் பண்ணோம், அது சார்ஜ் போடுறதுக்கு. ஓகே, லெட்ஸ் வெயிட். டக்குன்னு போயிடும். நீங்கள் என்னோடய சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்குது. நான் ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ F10 என்னோடது F10 கொடுத்துட்டேன். பூட் மெனுவில் போயிட்டு F10 கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா HP 740W இதை கொடுத்துருவோம். இது கொடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் பிளாக் ஸ்க்ரீன் வரும். பிளாக் ஸ்க்ரீன் வருது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க. பிளாக் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னே லோடின் VW Linux A அப்படின்னு ஒன்று வந்துடும். வந்து முடித்தோன்னே என்னோடய டிஸ்பிளே வந்து ஸ்லீப் ஆக போகுது அப்படின்னு சொல்லுது. நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் ஐயோ போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்று வரும், க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, க்ரோம் இதுதான் அந்த பூட்டோடைய. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்னோடய பென்ட்ரைவ் ஆல்ரெடி க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து க்ரோம் ஓஎஸ் ரெக்கவரி யூட்டிலிட்டியில் போய்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும். க்ரோம் அப்படிங்கிறது வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன்
இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை சிம்பிளோட டைமும் காட்டுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லோட் ஆகிட்டு இருக்கும்போது என்னென்னா இதோட என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா Chrome OSக்கு 4GB ரேம் கண்டிப்பாக வேணும். அட்லீஸ்ட் 4GB ரேம் உங்களோட சிஸ்டம் இருக்கணும். அட்லீஸ்ட் 2GB ரேமாவது இருக்கணும். 2GB ரேம் வித் டுவல் கோர் ப்ராசஸர். 10 வருஷம் பழைய லேப்டாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, 15 வருஷம் பழைய லேப்டாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஓஎஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 4GB ரேம் வேணும். அட்லீஸ்ட் 2GB ரேமாவது இருக்கணும். பிகாஸ் 1GB ரேம் வந்து ஆல்ரெடி பிடிச்சிரும். என்னோட 2GB ரேம் டுவல் கோர் ப்ராசஸர் இருக்கணும். எந்த ஒரு ப்ராசஸர் இருந்தாலும் பரவாயில்ல, 2GB ரேமுக்கு நான் டுவல் கோர் ப்ராசஸர் இருக்கணும்னு சொல்கிறேன். பிகாஸ் என்னோடய சிஸ்டம் வந்து டுவல் கோர் பென்டிஎம் இன்டெல் பென்டிஎம் டுவல் கோர் ப்ராசஸர். ஸோ அதனால் நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்க் அட்லீஸ்ட் 500GB டிஸ்காவது இருக்கணும். ஸோ இதுதான் இதோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஸ்டில் லோடிங்கில் தான் இருக்குது. பிகாஸ் என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, லெட்ஸ் வெயிட். ஓகே காய்ஸ், வந்துருச்சு. ஹூ இஸ் யூஸிங் திஸ் க்ரோம் அப்படின்னு கேட்குது. நீங்கள் உங்கள் சில்ட்ரன் யூஸ் பண்ணுறாங்கன்னா சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட இமெயில் பாஸ்வேர்டெலாம் கேட்கும். ஸோ இமெயில் பாஸ்வேர்டெல்லாம் அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். கொடுத்த பிறகு 1 மினிட் நான் என்னோடய இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி Chrome OS பற்றி நான் ஃபுல்லாக நான் ட்ரையல் வெர்ஷன் மாதிரி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மேலே அது வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ட்ரையல் வெர்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பூட்டிங்குள்ளே போயிட்டு Cloud Ready 2.1 இருக்கும். கீழே வந்து Cloud Ready 2.1 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கெட் ஸ்டார்டர் கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனேயே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செக்கப் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு வந்து Chrome OS பூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இன்ஸ்டால் ஆனோன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட் டு 30 மினிட்ஸ் ஆகும் இன்ஸ்டாலேஷன். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ சொல்கிறத செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பென்ட்ரைவை போடுறீங்க, ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. Cloud Ready இன்ஸ்டால் வந்து எல்லாமே வைப் பண்ணிடும். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பென்ட்ரைவ் இன்னொரு பென்ட்ரைவில் இல்லை இன்னும் ஹார்ட் டிஸ்கில் கூட நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸில். Cloud Ready நீங்கள் வந்து ட்ரையல் தான் பார்க்குறேன்னா பென்ட்ரைவில் இருந்துக்கிட்டே நீங்கள் ட்ரையல் பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து Cloud Ready பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து Cloud Ready இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிடும். ஸோ உங்கள்கிட்ட எந்த இதுவும் இருக்காது. நீங்கள் Cloud Ready ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக அது ஹார்ட் டிஸ்க் வைப் பண்ணி தான் ஆகும். பார்ட்டிஷன், லோக்கல் டிஸ்க் சி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 500GB என்னோடது 500GBயில் தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்னொரு பென்ட்ரைவில் நான் ஏற்கனவே இன்னொரு பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். அந்த பென்ட்ரைவில் நான் பேக்கப் பண்ணிக்கிட்டு தான் என்னோடது இன்ஸ்டால் பண்ணேன். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பூட் லோட நாட் அவைலபிள்னு ப்ராப்ளம் வந்துச்சு. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். நீங்கள் ஆன் பண்ணிடாதீங்க, கம்ப்யூட்டர்ஸை ஆன் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அந்த பென்ட்ரைவை வச்சுக்கிட்டே என்ன செய்யணும்னா, இந்த மெயின் கான்ஃபிகரேஷன் இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு அட்வான்ஸ்டில் போயிட்டு டிரைவ் கான்ஃபிகரேஷன் அதில் போயிட்டு ஹார்ட் டிஸ்க் சாரி இதில் இல்லை பூட்டில் போயிட்டு பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டி இது இருக்குது பார்த்தீங்களா, பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டின்னு இருக்கா. இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தான் வைக்கணும். இந்த பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டி, அதாவது என்ன பண்ணுறீங்க, பென்ட்ரைவை மாட்டுறீங்க, ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஒரு 1 hour 30 minutes ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 30 minutes ஆகும். ஓஎஸ் 30 minutesல இன்ஸ்டால் ஆன பிறகு கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். பென்ட்ரைவ் வச்சுக்கோங்க. பவர் ஆன் பண்ணுங்கள். பவர் ஆன் பண்ணிவிட்டு F2 கொடுங்க. F2வில் போயிட்டு பூட்டில் போயிட்டு நேராக போய் பூட்டில் போயிட்டு பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டியில் ஹார்ட் டிஸ்க்கை ஃபஸ்ட்டில் வைங்க. என்னோடய இது பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈத்தர்நெட் வந்து இருந்துச்சு, அதனால் எனக்கு பூட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டி ஹார்ட் டிஸ்க் டிரைவை மாற்றுறீங்க. அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய கீபோர்டில் இந்த -+ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மாறும். ஸோ நான் மறுபடியும் மாற்றுறேன் பாருங்கள். மறுபடியும் ஆரோ மார்க்கி மேலே கொடுக்குறேன்.
இப்போ தெரியும் உங்களுக்கு. நான் ஆரோ மார்க் கீழே மேலே கொடுக்குறேன். ஃப்ளாப்பியை வந்து மைனஸ் பட்டன் அமுக்கினீங்கன்னா ஃப்ளாப்பி கீழே போகும். அதே மாதிரி சி மைனஸ் அனுப்பிங்க கீழே போகும். அதே மாதிரி ஈத்தர்நெட்டை கீழே அனுப்பிச்சிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் மேலே வந்துடும். சரி, இதுக்கு ஆப்ஷன் எல்லாமே எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே சைட் கார்னரில் எல்லாமே எல்லா ஆப்ஷனும் இருக்குது. செலக்ட் எல்லாம் என்னென்ன ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இதிலே இருக்குது. நீங்கள் F10 கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும், சேவ் அண்ட் எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா? F10 கொடுத்துட்டு பேக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் சேவ் ஆயிரும். ஸோ இது பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூட் மெனு டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? பூட் மெனு இது வந்து நார்மலில் இருக்குது. இதில் வந்து அட்வான்ஸ்டில் போங்க. அட்வான்ஸ்டில் போயிட்டு பூட் ட்ரைவ் ஆர்டர் இது இருக்குது பார்த்தீங்களா? பூட் ட்ரைவ் ஆர்டர் அப்படின்னு இருக்கா? இந்த ஆர்டரையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா பூட் ட்ரைவ் ஆர்டரில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ட்ரைவ் ஆர்டரில் ஸ்டார்டிங்கில் இருக்க வேண்டியது SATA ST500, அதாவது என்னுடைய ஹார்ட் டிஸ்க், அதாவது உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் என்னமோ அதை ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இது வந்து சோனி நான் மாட்டியிருக்கேன்ல, ஸோ அதை காட்டுது. ஸோ நீங்கள் அதை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மறுபடியும் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், பூட் மெனு டைப்பை நார்மலில் வச்சுட்டு பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டி என்ன பண்ணணும், என்ன மாதிரி இருக்குது பாருங்கள், பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டி. ஸோ நான் மறுபடியும் மாற்றுறேன். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஓகே, அட்வான்ஸ் டு நார்மல். மறுபடியும் என்னோடது சேஞ்ச் ஆகிருக்கு. நான் மறுபடியும் மாற்றுறேன். ஓகே, எல்லாமே சேவ் கான்ஃபிகரேஷன் அண்ட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு சிஸ்டமை வந்து என்ன பண்ணணும்னா, சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணிங்க. இந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதிலே சொல்லணும் உங்களோட OS இன்ஸ்டால் ஆன பிறகு ரிமூவ் த பென்ட்ரைவ் அண்ட் டர்ன் ஆன் த கம்ப்யூட்டர்னு சொல்லணும். இந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணியாச்சு. க்ரோம்னு வந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து ஸ்க்ரீன் கேப்சருக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் எல்லாமே முடித்த பிறகு ஸ்டார்டிங்கில் க்ரோம் எல்லாமே வந்த பிறகு இந்த மாதிரி வந்து நிற்கும் உங்களுடைய ஜிமெயிலோடைய பாஸ்வேர்டு, அதாவது என்னோடது டெக்னாலஜி அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அதுதான் உங்களுடைய லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு. அதை நீங்கள் உள்ளே கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து உள்ளே போவோம். கேஸ் வந்து OS வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. OS இன்ஸ்டால் ஆகி நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. இது வந்து நாட் அ ட்ரையல் வெர்ஷன், இட்ஸ் கம்ப்ளீட்லி வைப் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி நான் வீடியோ போட்டேன். பட் இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் என்னென்ன எடுக்கலை அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது. ஃபோன் ஹப், எனக்கு வந்து ஃபோன் ஹப் இந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் இன்னும் வரல, பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் அன்ஸ்டேபிள். ஸோ உங்களுக்கு இன்னும் இதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக நான் எழுதியே உங்களுக்கு காட்டிடுறேன். பிகாஸ் உங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான லேப்டாப், ஓல்டு லேப்டாப், நீங்கள் மெமரிஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் போகக்கூடாது இல்லையா அப்படின்னு காட்டுறதுக்காக நான் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணோன்னா ஹைலி ரெக்கமெண்டட் 4GB RAM. ஸோ இல்லை சார் என்கிட்ட 4GB RAM இல்லை 2GB RAM இருக்குன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். 4GB RAM இன்ஸ்டால் பண்ணணும். 10 year ஓல்டு பிசினாலும் பிரச்சனை இல்லை, எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பென்ட்ரைவை கம்ப்ளீட்டாக நீங்கள் பேக்கப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து க்ளவுட் ரெடி 2.0 இன்ஸ்டால் பண்ணணும். பேக்கப் பண்ணாமல் தயவு செஞ்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் வந்துட்டு நான் பேக்கப் பண்ணாமல் பண்ணிட்டேன் சார் எப்படி ரெக்கவர் பண்ணிடுன்னு கேட்காதீங்க. உங்களால் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணவே முடியாது. நீங்கள் தலைகீழாக நின்னாலும் பண்ண முடியாது. மைக்ரோசாஃப்டாக இருந்தாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி we can recover the files, but we can't recover files in Chrome OS. ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக வைப் பண்ணிடும். நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் என்னுடைய பிசியை நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் வீக் 2 weeks கிட்ட டைம் எடுத்துக்கிட்டேன். அதை இன்ஸ்டால் பண்ணுவோமா வேணாமா, கம்ப்ளீட்டாக ட்ரையல் பண்ணிவிட்டு தான் நான் அதை இன்ஸ்டால் பண்ணேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபைல்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிவிட்டு தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட்டாக பேக்கப் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், பேக்கப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் while you change in your OS. ஓகேங்களா? பென்ட்ரைவ் யூ கேன் ட்ரையல் வித் OS. ஓகே, நான் அதை டைப் பண்ணிட்டேன். க்ளவுட் ரெடி 2.0 disk will format completely. நான் திரும்ப சொல்கிறேன், disk will format completely. எந்த ஒரு பார்ட்டிஷன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எனக்கு அதுக்கப்புறம் ஃபைல்ஸ்லாம் போயிடுச்சு, என்னால் தான் ஃபைல்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் தென் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா கைஸ், இதுதான் க்ரோம் ஓஎஸ். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ பூட் மேனேஜரில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது F2, அதாவது இப்போ இன்ஸ்டால் பண்ணணும்னா F10 கொடுத்துட்டு பூட்டிங்கில் போய் நீங்கள் பென்ட்ரைவ் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஷட் டவுன் ஆனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிவிட்டு F2 கொடுங்க. எடுத்தோடனே உள்ளே போயிடாதீங்க. பூட் லோடர் சம்டைம்ஸ் காட்டும், சம்டைம்ஸ் காட்டாது. எனக்கு காட்டல. பூட் லோடரில் F2 போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு பூட் லோடரில் பயோஸில் போயிட்டு பயோஸ் செட்டிங்ஸில் பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டி அதை கொடுங்க. பூட் டிவைஸ் ப்ரியாரிட்டியில் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் காட்டு தான் பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் காட்டலைன்னா பிசியை ரிமூவ் பண்ணி டிஸ்கை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவை வந்து ப்ரியாரிட்டியில் நம்பர் 1ல் வைங்க, டாப்பில் வைங்க. டாப்பில் வச்சுட்டு F10 அமுக்கி சேவ் பண்ணி எக்ஸிட் கொடுங்க. மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணி பென்ட்ரைவ் மாட்டிடாதீங்க. பென்ட்ரைவ் தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க. நான் பென்ட்ரைவ் மாட்டி வீடியோவில் காட்டிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். பென்ட்ரைவ் மாட்டிடாதீங்க. F2 கிளிக் பண்ணுங்கள். F2 கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பயோஸில் போய் F2 கிளிக் பண்ணிவிட்டு பூட் மெனு டைப்பை நார்மல்லேருந்து அட்வான்ஸ்டில் மாட்டுங்க. பூட் மெனு டைப்பில் நார்மல்லேருந்து அட்வான்ஸ்டு டைப்பில் மாற்றிட்டு பூட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், ஈத்தர்நெட்டு, PCI 3 ஃபார்மெட்டு, ஃப்ளாப்பி டிஸ்க் இது மாதிரிலாம் இருக்கும். நம்மகிட்ட ஃப்ளாப்பிலாம் கிடையாது. ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. ஸோ இதான் கைஸ் நம்மளுடைய அந்த க்ரோம் ஓஎஸ் ஃப்ளெக்ஸோட எல்லா ஃபீச்சர்ஸும். நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தனியாக கூட வச்சுக்கிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. SSD வச்சுருந்தீங்கன்னா SSDயில் பூட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து ஆப்பிள் டிவைசஸ் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. நான் வந்து அது என்னென்ன நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே கைஸ். தேங்க்யூ.